சீக்ரெட் இன்வேஷன் எபிசோட் 2ஓட பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எபிசோட் 1ஓட பிரேக் டவுன் நம்ம சேனலில் போட்டோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ எபிசோட் 2ஓட பிரேக் டவுன் நம்ம இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தலாம் போட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த எபிசோட் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி தாங்க ஃபீல் இருக்கும். பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய இடத்துல. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு பரவாயில்ல, இந்த எபிசோட் கொஞ்சம் டெத் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ எல்லாம் ஆளாளுக்கு கான்வர்சேஷனும் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாரும் ஆக்ஷனில் இருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் சப்புன்னு தான் இருந்துச்சு. இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 1997 காட்டுறாங்க. அதாவது கேப்டன் மார்வல் நடந்து ஒரு 2-3 வருஷத்தில் நடக்கிற கதை மாதிரி தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசு கிராவிக்கு காட்டுறாங்க. ஸோ கிராவிக் சின்ன வயசில் அவங்க பிளானெட்டில் ஒரு போர் நடந்திருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு ஸ்பேஸ்ஷிப் மூலமாக இவனே எஸ்கேப் ஆகி வந்திருக்கான். அந்த இடத்துல போரை பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கான். ஸோ அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு சின்ன பையன் அப்படின்னு நிக் ஃபியூரி சொல்லும்போது பார்க்க தான் அப்படி தெரியும், மனுஷ கணக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்துல இருக்கிறவங்க பேர் தான் வரா, நம்ம நிக் ஃபியூரியோட ஒய்ஃபாக வந்தவங்க. ஸோ பிரிசிலா அப்படின்ற ஒரு கேரக்டர், மனுஷன் நேம் பிரிசிலா, அந்த ஸ்க்ரல் நேம் வரா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டேலோஸும் நிக் ஃபியூரி ஒன்றா தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது நிக் ஃபியூரிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா இவங்க தங்குறதுக்கான பிளானெட்டை நிக் ஃபியூரி கண்டுபிடிச்சி தரதாகவும், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் இந்த பூமியை காப்பாற்றுன்ற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட ஒரு டீல் தான் போட்டிருக்காரு நிக் ஃபியூரி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக அவர் ஸ்பைவால தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரும் புத்திசாலி தான். பட் இந்த ஸ்க்ரல்ஸ் அவங்களுக்கு பல இடத்துல உதவி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம நிக் ஃபியூரிக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பல காலங்களாக வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்க்ரல்ஸுமே வந்துட்டு அவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இது அவெஞ்சர்ஸ் படத்துக்குலாம் முன்னாடியே நடந்திருக்கு. அவெஞ்சர்ஸ் படமே நடக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. படம்னா ஐ மீன் அயன்மேனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்பயும் நடந்த சம்பவங்கள். இத்தனை வருஷமா ஸ்க்ரல்ஸ் பூமியில் இருந்திருக்காங்க. ஆனால் இன்ஃபினிட்டி சாகா முழுக்கவே ஸ்க்ரல்ஸை பற்றி எங்கேயும் ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அண்ட் நிக் ஃபியூரியோட இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு எல்லாருமே மனுஷனாக மாறி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் வருது நம்ம டேலோஸோட அந்த ஒய்ஃப் தான். டேலோஸோட ஒய்ஃப் சோரன் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வராங்க. அங்கே தான் நமக்கு காயாவுமே காட்டுறாங்க. ஸோ சின்ன வயசு காயா, சின்ன வயசு கிராவிக் ரெண்டு பேருமே காட்டுறாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே நிக் ஃபியூரிக்கு ஒத்துக்கிறதுக்காக ஸ்க்ரல் ஃபார்ம்லேருந்து எல்லாருமே மனுஷ ஃபார்முக்கு வராங்க. அதே அந்த பக்கம் கிராவிக்கு பேசும்போது எல்லாருமே மனுஷ ஃபார்ம்லேருந்து ஸ்க்ரல் ஃபார்முக்கு மாதிரி ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஓட்டு போட்டுக்கிறாங்க போட்டிருக்கு. அதெல்லாம் கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ப்ரெசென்ட்டில் போன சீனில் இந்த பாம் அடிச்சதில்ல. ஸோ பாம் வெடிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 2000 பேர் சத்து தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 2000 பேர் சத்த மாதிரிலாம் இருந்திருக்காதுங்க. அங்கே தான் மரியாதை செத்துருப்பாங்க. நிக் ஃபியூரியுமே பிடிச்சி நம்ம டேலோஸ் தான் வேற ஒரு ரோல் தள்ளிட்டு போயிருக்காரு. அங்கே மாட்டிட்டு ஒருத்தனமே பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்கன் அப்படி மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். ஸோ அமெரிக்கன் சொன்னால் அடுத்த 2 நாட்டுக்கு பிரச்சனை வரும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படி கத்திட்டு இருக்கான். ஆனால் இங்கே 2000 பேர் செத்து தான் ரொம்ப அசால்ட்டாக கிராஸ் பண்ணியிருப்பாங்க. 2000 பேர் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கணும். இந்த இடத்துல அதை அசால்ட்டாக கிராஸ் பண்ண போன மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து சீக்ரெட் இன்வேஷன் இன்ட்ரோ. ஆக்சுவலி இந்த இன்ட்ரோ அந்த டைமில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது முழுக்கவே ஏஐயில் பண்ணியிருக்காங்க இந்த முழு இன்ட்ரோவையுமே. அந்த டைமில் தான் ரைட்டர் ஸ்ட்ரைக் போயிட்டு இருந்துச்சு. ரைட்டிங்குள்ளே ஏஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் ரைட்டர்ஸ்லாம் சேர்ந்து அப்போ ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரைக் நடக்கும்போது தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ ரெண்டுமே விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் இதுக்கு பெருசாக யாருமே கட்டணம் தெரிவிக்கல. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இது ஃபுல்லாகவே ஏஐயில் தான் பண்ணியிருக்காங்க. நாமளும் கூட இந்த மாதிரி பண்ணலாம் போலயே. நிறைய ஏஐ இருக்குங்க. ஆக்சுவலி நாமளும் கூட நான் முடிஞ்ச அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் என்ன எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறானுங்க. 1000 கணக்கில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஃப்ரீயாக எதுனா இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஏஐ. அடுத்து இப்போ நம்ம டேலோஸும் நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ட்ரெயினில் தான் ஆக்சுவலி வந்துட்டு நிக் ஃபியூரி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் மேனில் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, ட்ரெயினில் வரும்போது என்னென்னலாம் சம்பவம் நடந்துச்சு அண்ட் அவங்க அம்மா கூட தான் ட்ரெயினில் வந்துருப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி அவங்க சின்ன வயசில் ஒரு சூசின்ற ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக அதையும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்துட்டு நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பாயிண்ட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க இந்த இடத்துலையுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுற போட்டிருக்கு. ஸோ இப்போ உண்மையை சொல்லுன்னு டேலஸ் கிட்ட கேட்க, டேலஸ் கிட்டத்தட்ட எனக்கு ஆளுங்களை எங்கே அனுப்புன்னு தெரியல, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே இறக்கிட்டான்றாரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருங்க, 1 மில்லியன் ஸ்கல்ஸ் இங்கே வந்திருக்கிறதா மென்ஷன் பண்ணுவாங்க. 10 லட்சம் ஸ்கல்ஸ் இப்போ கரெக்டாக பூமியில் இருந்துகிட்டு இருக்காங்க. 10 லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய கவுண்ட்டு. இதில் தான் நிக் ஃபியூரி செம்ம காண்டாகி போய் இந்த ட்ரெயினை விட்டு வெளியே போய் யோசிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டு போயிடறாங்க. ஸோ டேலோஸ் நிக் ஃபியூரியும் இப்போதைக்கு டெம்பரவரியாக 2 பேரும் கரெக்டாக பிரிஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மரியா ஹில்லோட பாடியை எப்படியோ ரோடி பேசி திரும்ப இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அமெரிக்காவுக்கு. அங்கே அவங்களுக்கு ராணுவ மரியாதை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் அவங்க எலிசபெத்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவன் தான் மரியா ஹில்லோட அம்மா. அவங்களுக்குமே நிக் ஃபியூரி தெரிஞ்சிருக்கு. அங்கேயும் அவங்களுமே வந்துட்டு நீ நிக் ஃபியூரி ஞாபகம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி அழுத்தி சொல்லிட்டு போவாங்க. ஸோ இந்த சீரீஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரியாவே இல்லைன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியலங்க. அவர் வழக்கம் போல இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. எனக்கு பெருசாக இந்த சீரீஸில் டிஃப்ரென்ஸ் தெரியல நிக் ஃபியூரி மேலே. என்ன ஜஸ்ட் அந்த ஃப்ரெஞ்ச் பியோடையும் அந்த ஐ பேட்சை மட்டும்தான் போடல. ஆனால் நிக் ஃபியூரி கிட்டே அப்படி என்ன வித்தியாசமாக தெரியுதுன்னு எனக்கும் தெரியல. அடுத்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேலஸ் காயாவை கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கு போயிட்டு இருக்கான். ஸோ கவுன்சில் இருக்குது இந்த ஸ்கல்ஸ்க்காக அந்த மீட்டிங்
மீட்டிங் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க பாருங்களேன், பிரைம் மினிஸ்டர், அந்த நேட்டோட லீடர்னு பெரிய பெரிய இப்போ தலைவர்கள் பொசிஷனில் இப்போ இந்த ஸ்க்ரல்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களா வந்தாங்களா இல்லை இறக்கி விட்டு ஏற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இதுவுமே கிட்டத்தட்ட ஃப்ராட் பண்ணுற கணக்கு தான். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம இந்த ஸ்கல்ஸ் மனுஷங்க கூட நான் நிம்மதியாக வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீ போகிற உருவாக்கி எல்லாரையும் அழிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது மனுஷங்க ஏற்கனவே ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு தான் இருந்தானுங்க. நான் அதை ஜஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஐ மீன் நிக் ஃபியூரி பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு ப்ராமிஸ் பண்ணால் அவன் எதுவுமே செய்யலை. நான் உங்களுக்கு இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த பூமி நமக்கு சொந்தமாகும் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேட்டோ நீட கொஞ்சம் எதிர்த்து தான் பேசுகிறாப்ல. அந்த சைடில் இருக்கிற ஒருத்தவங்களும் இப்போ நமக்கு ஒரு ஜென்ரல் தேவை, அதனால் நான் டேலஸே ஜென்ரலாக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இது கொடுத்த தானா அப்படின்னு சொல்லி நேட்டோ லீடர் பேசும்போது டக்குன்னு அவர் கழுத்துலேயே 2 தட்டு தட்டி உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவருக்குலாம் இந்த நேட்டோ லீடருக்குலாம் இங்கே வேலையே இல்லை போட்டிருக்கு, பட்டு நடிச்சு போட்டுன்னு உட்கார வச்சுட்டாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிராவிக் தான் இப்போதைக்கு கரண்ட்டாக கொஞ்சம் எல்லாரும் மத்தியிலுமே ஒரு பயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கான். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் போன டைம் பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே ஸ்க்ரல் ஃபார்ம்லேருந்து மனுஷ ஃபார்முக்கு மாறினாங்க. இப்போ கிராவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மனுஷ ஃபார்ம்லேருந்து எல்லாம் ஸ்க்ரம் ஃபார்முக்கு மாறுறாங்க. ஆனால் அங்கே ஒருத்தங்க மட்டும் மாறவே இல்லை. ஸோ அப்போயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களால தான் இருப்பாங்கன்னு சொல்லி. நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவங்க டேலோஸ் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வெளியே வந்து அவங்க டேலோஸ் கிட்ட பேசி எனக்கு டேலோஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க கிராவிக்கை ஜென்ரல் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு கிராவிக்கிட்ட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ நினச்ச மாதிரி அவங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா காயா வந்துட்டு ஒரு லேபுக்கு மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள போகிறாங்க. ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அங்கே போனதான் தெரியுது அங்கே ரோசா டால்டன் 2 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹார்வெஸ்ட்ன்றது வேற ஒன்றும் கிடையாதுங்க, மல்டிபிள் சூப்பர் ஹீரோஸோட டிஎன்ஏவை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி, ஐ மீன் ஹார்வெஸ்ட் அறுவடை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு டிஎன்ஏவாக கலெக்ட் பண்ணி அதை அந்த மிஷின் மூலமாக ஸ்க்ரல்ஸோட உடம்புக்குள்ள ஏற்றி சாதா ஸ்க்ரலை சூப்பர் ஸ்க்ரலாக மாற்றுறது தான் இதோட வேலை. ஸோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் போகிற இடத்துல எனக்கு டிஎன்ஏவே கிடைக்க மாட்டேது, அவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அவெஞ்சர்ஸோட டிஎன்ஏஸை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் யார் இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ஜியா ஒட்டு கேட்டு முடிச்சுட்டு அடுத்த சீன்லேயே நம்ம ரோடியை காட்டுறாங்க. ஸோ ரோடி பார்த்தீங்கன்னா காட்டுற 1-2 சீன்லேயே வந்துட்டு அவன் ஸ்க்ரல் தான் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் அப்படி தெரியாது, பட் நிக் ஃபியூரி கிட்ட பேசும்போது அசால்ட்டாக மாட்டியிருப்பாரு. இந்த சீன் அப்படியே எனக்கு ஃபஸ்ட்டு அயன்மேன் படத்தை தான் ஞாபகப்படுச்சு. அயன்மேன் படத்துலையுமே இப்படி தான் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கிறது நம்ம ரோடி தான். ஸோ அவருமே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. நிக் ஃபியூரி அதுக்கெல்லாம் காரணம் சொல்லும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோவை காட்டி இது நிக் ஃபியூரி அப்படின்லாம் சொல்லாதீங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, வேணும் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அசால்ட்டாக கிளம்புறாரு. அண்ட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா லாட்வியன் நினைக்கிறேன் அந்த கண்ட்ரியை சேர்ந்து அவங்க கொஞ்சம் ஓவரா பண்ணும்போது ஒழுங்காக அவங்களை கம்முனுக்கு சொல்லு, இல்லை ஆர்மரை போட்டு இந்த இடத்தையே தரமட்டமாக்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட மிரட்டுற தோணியில் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து நிக் ஃபியூரியுமே ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 2 பேருக்கு ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரல்ஸ் இருக்காங்கன்றது நம்ம ரோடிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நான் ஸ்க்ரல்ஸை பார்த்தேன், ஐ மீன் ஷேப் ஷிஃப்டிங் ஏலியன்ஸ் இருக்கான்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் இந்த இங்கே இருக்கிறது நமக்கு ஸ்க்ரல் தான், நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்க்ரல் பாசிபிளி ரோடியோட மெமரியிலேருந்து தான் அதை எடுத்துருக்கணும். அப்போ ரோடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரல்ஸை பார்த்துருக்காரு, அது இந்த இடத்துல நமக்கு நல்லாவே தெரிய வருது. ஸோ அவெஞ்சர்ஸ் கூப்பிடாமா அப்படின்னு சொல்லும்போது அவெஞ்சர்ஸ் கூப்பிட முடியாது, சப்போஸ் அவங்க அவெஞ்சர்ஸ்குள்ளே ஊடுருவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவெஞ்சர்ஸ் இதுக்குள்ளே இறக்கல. பட் காமிக்கில் பார்த்தீங்கன்னா சில பல முக்கியமான அவெஞ்சர்ஸை அவங்க ஸ்க்ரல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம பிளாக் போல்ட்டே ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்க்ரல்ன்ற மாதிரி தாங்க ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் காமிக் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க தான் காமிக் அந்த ஸ்டோரியை பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் சப்புன்னு தான் ப்ளே பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா ரோடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, நீயே இப்போ ஃபார்மில் கிடையாது, அதனால் உன்னோட வேலையை விட்டு ஃபயர் பண்ணுற அப்படின்னு சொல்லி நிக் ஃபியூரி அந்த இடத்துல விட்டு ஃபயர் பண்ணுறாங்க வெளியே கிளம்புறதுக்காக. ஸோ நான் வெளியே போனாலும் உள்ளே தாண்டா இருப்பேன், ஈவன் ஐ எம் அவுட் ஐ எம் இன், நான் தான் நிக் ஃபியூரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ரோடியாக அவர் மிரட்டி தான் கிளம்பிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பக்கம் பாம் பிளாஸ்ட்டில் பிடிச்சாங்களா ஒருத்தன், அவனை பார்த்தீங்கன்னா போச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் உடம்பு அங்கே தான் சோஃபியாவே வராங்க. சோஃபியா தான் நினைக்கிறேன். அவங்களுமே வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பயோகெமிக்கலை வச்சு இந்த ஸ்க்ரல்லோட உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அவன் உடம்பை ஹீட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அவன் ஸ்க்ரல்லாம் செக் பண்ணுறதுக்காக கையை வெட்டி பார்க்குறாங்க. விரல ஏதோ இது மாதிரி அசால்ட்டாக வெட் பண்ணுறாங்க. விரல ஏதோ காய்கறி நறுக்கிற மாதிரி சட்டுன்னு ஒரே கட்டாக கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஏன்னா விரல வேறு ஏதாவதாடா. ஸோ அதுவுமே ஒரு செம ஆர்ரேட்டட் கண்டென்ட் தான். அண்ட் அந்த பயோகெமிக்கல் உடம்புல ஏற்றி அவன் உடம்பு ரத்தம் அப்படியே கொதிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட டிகிரியில் கொச்சிக்கிட்டு இருக்கு போட்டிருக்கு. அப்போ அவங்க கிட்ட உண்மையாக வாங்கிடுறாங்க. அவங்க வந்துட்டு ரோசா டால்டன் சயின்டிஸ்ட் தான் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மிஷினை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வளரிட்டான். இந்த சீனுக்கு வரதுக்கு முன்னாடி தான் பற்றி ஆக்சுவலி நம்ம காயா வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த ஹார்வெஸ்ட்டை பற்றி. அப்போ தான் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பேரோட டிஎன்ஏ இருக்கும். குரூட்டு, ஃபாஸ்ட் பிளிஸ்ட்டு, கல்லப்சரியன் இவங்க எல்லாரோட டிஎன்ஏமே இருக்கும். குரூட்டோட டிஎன்ஏ காட்டும் போது அது வந்துட்டு அந்த வக்காண்டாவில் இருக்கிற அந்த ரூட்ஸை தாங்க காட்டியிருக்காங்க. ஸ்க்ரல்ஸ் வக்காண்டாக்குள்ளே எப்படி போனானுங்க அப்படின்னு தான் தெரியல. நிறைய தியரிஸ் போயிட்டு இருந்துச்சு, பட் இப்போதைக்கு எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படல. அடுத்து ஃப்ராஸ்ட் பீஸ்ட்டு, இந்த ஃப்ராஸ்ட் பீஸ் தான் தோர் படத்தில் வந்தது, அந்த போஸ்ட் கிரெடிட்டில் கூட பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குமே அந்த ஃப்ராஸ்ட் பீஸ்ட்டு.
அடுத்த கீழே இருக்கிறது கல்லப்சிரியன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க ஒரு கையை வெட்டி எடுப்பார்ல அப்சல்யூட்லி அதான் தான் இருக்கணும். அந்த டிஎன்ஏவுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவனை அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது கிராவிக்குமே எப்படியோ தெரிஞ்சிச்சு. ஸோ தெரிஞ்சு அவனுமே வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு அவன் ஆளையுமே எஸ்கேப் பண்ணி கூட்டு போடுறான். அங்கேருந்து ஒரு எஸ்கேப் ஆட் மூலமாக எப்படி பார்த்தீங்கன்னா அவளுமே எஸ்கேப் ஆயிடுறா. இவங்க ஆள் இருக்கிற அந்த அடப்பட்டிருக்கிற இடத்துக்குமே போகிறாங்க. அங்கே விசாரணையை முடிச்சுட்டு சோனியா அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறா. பட் அந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், அந்த டோரை பாம் வச்சு வெடிக்கிறாங்க. கீழே விழும்போது மேலே ஒன்றும் இல்லை. ஐ மீன் சோஃபியா அதுக்கு முன்னாடி தான் அந்த டோரை சாத்திட்டு அது மேலே ஒரு ராடை வச்சு லாக் பண்ணுவா. பட் அவள் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் இவங்க பாம் வச்சு வெடிக்கிறாங்க. உள்ள அந்த ராடு கிடையாது. இது ஒரு சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக் தாங்க. மார்வல் வழக்கமாக கண்டினியூட்டிலாம் கரெக்டாக இருப்பாங்க. பட் நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக். இன்னொரு மிஸ்டேக் கூட பார்த்தேன். ஐயோ ஞாபகம் வரலையே. சரி விடுங்க, ஞாபகம் வந்தால் அப்புறமா சொல்கிறேன். இந்த மாதிரி அங்கங்கே சில பல கண்டினியூ மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. இப்போ கிராவிக் அவனை காப்பாற்றி கூட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க இருந்த வேரோஸோட லொக்கேஷன் இப்படியே போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. காயா தான் சொல்லி விட்டுருந்துருக்கா. பட் அது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கிராவிக் வந்துட்டு இவன் தான் சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லி அங்கே அந்த இன்ஃபார்மர் மேலே சந்தேகம் வந்து அவனை வெளியே கூட்டு போய் சுட்டு தள்ளிடுறாங்க. ஸோ கிராவிக் எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படின்றத நம்ம காட்டுறாங்க. வில்லன் பர்ஃபெக்ட்டுங்க. வில்லன் இந்த சீரீஸில் பக்கவாக இருந்துட்டு இருக்கான். அண்ட் நமக்கு நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டேபிளில் உட்காந்து இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் தனக்குன்னு ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே தான் வாராவை பார்க்குறாங்க. வாரா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்பீங்களா, அவளே தான். இந்த இடத்துல வாராவை அவர் கல்யாணமே பண்ணிட்டு இருக்காரு. குழந்தைங்க இருக்கான்ற மாதிரி நம்ம காட்டப்பெல்லாம் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷ பேரில் பிரிசில்லா அப்படின்ற பேரை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட ஒரிஜினல் இந்த ஃபேஸ் ஓனர் யாருன்னு தெரியல. பட் அந்த உருவத்தில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடுமே முடியுது. கொஞ்சம் லென்த்தாக தான் ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 52 நிமிஷம் லென்த் எபிசோடு. ஆனால் இதுக்கப்புறம் அந்த 4 எபிசோடு கம்மி டைமிங் தாங்க. லைக் ஒரு 40, 35 ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோதான் லென்த்தே இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.